ஹே ஹாய், இது உங்கள் ஆக்சிகிரீன் நர்சரி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பிளான்ட் ஜேடு பிளான்ட். ஆக்சுவலி இது லக்கி ஜேடு பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் இந்த பிளான்ட்டுக்கு லக்கி ஜேடுன்னு நேம் வந்ததுன்னா, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காகவே ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அது இந்த லக்கி ஜேட் பிளான்ட் தான். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்தது வந்து 4 inch கப்பில் இருக்குது. இதுவே 3 inch சைஸில் மினி வெரைட்டியாகவும் இருக்குது. அதாவது கிஃப்ட் கொடுக்கறதுக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்க்க ரொம்ப அழகாக டைனியாக ஸ்மால் சைஸ் கப்பில் இருக்கும். நம்ம குட்டீஸுங்க பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை யாருக்காவது நீங்கள் ஒரு கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பிளான்ட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த பிளான்ட்டை நீங்கள் இப்படியே பாட்லேயும் வச்சு வளர்க்கலாம், இதை போன்சாயாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி போன்சாயாக ட்ரிம் பண்ணி வளர்த்த சின்ன சின்ன மினி போன்சாய் தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இவங்களோட நேம் ஆக்சுவலி ப்ரீ போன்சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போன்சாய்ங்கிறது 5 years ப்ளஸ் ஆனால் தான் போன்சாய். இவங்கெல்லாம் ப்ரீ போன்சாய், ஏஜ் ரொம்ப கம்மி தான். ஆனால் இப்போ இருந்தே இந்த சைஸில் நம்ம ட்ரிம் பண்ணி இந்த பிளான்ட் வந்து வளர்க்கலாம். நீங்களோ அல்லது உங்கள் குழந்தைங்களோ நீங்கள் போன்சாயை வளர்க்குறத பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு இந்த ஜேடு பிளான்ட் ஒரு சூப்பரான பிளான்ட். இதை நீங்கள் எவ்வளோ ட்ரிம் பண்ணாலும் ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட். இந்த போன்சாய் பிளான்ட்டோட சேர்த்து ஒரு டாய் வச்சு பார்க்கும்போது இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய பேர் இந்த லக்கி ஜேடு பிளான்ட் வந்து இன்டோர் பிளான்ட் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. பிகாஸ் இது ஒரு சிலர் நர்சரிஸில் என்ன சொல்லிடுறாங்கன்னா இது இண்டோர் பிளான்ட்டுன்னு தப்பாக கன்வே பண்ணிடுறாங்க. அதனால் வந்து மக்கள்லாம் இதை இண்டோர் பிளான்ட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. இது இண்டோர் பிளான்ட் கிடையாது. இவங்களுக்கு சன்லைட் பட்டம் மட்டும்தான் நல்லா ஈஸியாக க்ரோ ஆவாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் இதை வாங்கி இண்டோரில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதோட லீஃப் எல்லாம் ஃபுல்லாக ஃபால் ஆகிடும். வெறும் ஸ்டெம் மட்டும்தான் இருக்கும். இவங்களை தூக்கி எப்போ நீங்கள் வெயிலில் வைக்கிறீங்களோ அப்போ தான் இந்த பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். எனக்கு அவுட்டோரில் ஸ்பேஸ் இல்லை, இண்டோரில் தான் இருக்குது அப்படின்றவங்க தயவு செஞ்சு ஜன்னல் பக்கத்தில் வைங்க. ஜன்னல் வழியாக சன்லைட் வர மாதிரியான விண்டோவை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜேட் பிளான்ட்டுக்கு தினமும் மினிமம் ஒரு 2 hours சன்லைட் இருந்தால் தான் இவங்க வந்து நல்லா ஈஸியாக க்ரோ ஆவாங்க. மற்றபடி ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் இந்த பிளான்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. லோ மெயின்டெனன்ஸ் தான். இவங்களுக்கு நீங்கள் ஃபெர்டிலைசர் போட்டாலும் போடலனாலும் பிரச்சனையே கிடையாது. வாட்டரிங் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக க்ரோ ஆகும். பிளான்ட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஆக்சிகிரீன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.